தூத்தூர் சர்ச்சினுடைய 2 கோபுரங்கள் இருக்கின்றது. அந்த 2 கோபுரத்தில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் தான் நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம். 40 படிகள் ஏறினா தான் இங்கே அந்த மணிக்கூண்டு அமைச்சிருக்காங்க. இந்த மணிக்கூண்டை பார்க்கணும்னா நம்ம 40 படிகள் ஏறி வந்தால் தான் மணிக்கூண்டை பார்க்க முடியும். இந்த மணி சத்தம் தான் நம்ம எத்தனையோ கிலோமீட்டர் அந்த பக்கம் நின்னாலும் கேட்கக்கூடியது. இது பிரிட்டிஷ்காரவங்களும் டச்சுக்காரவங்க அப்படி பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் சவேரியார் அடிக்கல் நாட்டி இந்த பெரிய ஒரு கோயில் கட்டணும்னு பரிந்துரை கொடுத்ததுனால தான் இந்த ஒரு பெரிய கோயில் கட்டப்பட்டுள்ளது. பழங்காலத்தினுடைய அந்த கலைநயங்களையும் அந்த கோபுரத்தினுடைய உயரங்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். முன்னாடி திருப்பலிகள் நடக்கும்போது சிறுவர்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க. கோயில் புனரமைக்கிறதுக்கு முன்னால இந்த சிற்றோட்டெல்லாம் இல்லாமல் இருந்தது. இந்த இடத்துல தான் நின்று எல்லா சிறுவர்களும் உட்கார்ந்துருப்பாங்க. இது நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. தூத்தூர் சர்ச்சினுடைய டாப், அதாவது காங்கிரீட்டால் வார்க்கப்பட்ட மேற்கூரை, அதனுடைய முகல் பகுதியில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். அதனுடைய மேற்பகுதியில் உள்ள காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம், அந்த கோபுரத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். முன்னாடி இருந்த கோயில் அஸ்பெட்டா ஷீட் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் இடித்து மாற்றிட்டு இந்த கோபுரங்கள் மட்டும்தான் விடப்பட்டது. மற்றபடி எல்லாமே புதிதாக 2009ஆம் ஆண்டில் கட்டி 1.5 வருஷத்துல வேலையை முடித்தாங்க. கடற்கரையும் கடற்கரையினுடைய காட்சிகள் ஒன்று சுற்றி பார்க்கலாம். அதில் இருந்து அடுத்து இந்த சிமித்தேரியை பார்க்கலாம். அது குருசு வடிவில் இருக்குது. மேலே இருந்து நம்ம கழுகு பார்வையில் பார்க்கும்போது அது குருசு வடிவத்தில் இருக்குது, அழகாக இருக்குது. இந்த கோபுரங்கள் தான் முன்னாடியே கட்டப்பட்டு 450 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட ஆலயத்தினுடைய கோபுரங்கள். ரொம்பவே வித்தியாசமான முறையில் கட்டப்பட்டது. இன்று வரையிலும் எந்த சேதமும் இல்லாமல் சிறப்பாகவே அது இருக்கின்றது. பகுதியில் தான் நம்ம திட்டமிடக்கூடியது. இதில் தூத்தூர் சர்ச் அப்படின்னு மேற்பகுதியில் எழுதும்போது ட்ரோன் வீடியோக்களெல்லாம் எடுக்கும்போது ரொம்பவே தெளிவாக அழகாக இருக்கும். அதை ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் வச்சு அடிக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திட்டத்தையும் பங்கு பேரவை நிறைவேற்றும் அப்படின்னு நம்புகிறோம்.